சண்டே மார்னிங் இது பார்க்குறதுக்கு மட்டன் சூப் மாதிரி இருக்குது. இது மட்டன் சூப்பு இல்லை, தூதுவளை ரசம் தான் செஞ்சுருந்தேன். இந்த சளிக்கு இதமாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காயம் அதிக அளவு சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 4 பழுத்த தக்காளி, லைட்டாக கொஞ்சோண்டு கொள்ளு. இதை வந்து ஊற வைக்கணுங்கிறது இல்லை, நம்ம அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 4 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். தூதுவளை இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன், கொஞ்சம் சேர்த்து எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு சீரகம், குருமிளகு அதிக அளவில் போடணும். ஏன்னா சளிக்கு தான் நம்ம சேர்த்திக்கிறோம், அதனால் வந்துட்டு குருமிளகு அதிக அளவு போயிடணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோதான், தாளித்து விட்டுடலாம். எப்பயுமே நார்மலாக ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரி தான் தாளிச்சிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் லைட்டாக கொஞ்சோண்டு கடுகு. நான் வந்து பெருவெங்காயத்தூள் வந்து இதிலே போட்டுக்குவேன், எண்ணெயிலே போட்டு நான் வந்து நல்லா வதக்கிக்குவேன். நீங்கள் வேணால் ரசம் கொதித்து வர்றப்போ போடுறவங்களும் இருக்காங்க, அப்படி போட்டால் கூட நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு டைம் சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அந்த ரசமே வந்து சும்மா அவ்வளோ செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை 4 வரமிளகா போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கணும். அதில் ஊற்றி நல்லா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் திக்காக சட்னி மாதிரி தான் ஆட்டியிருப்போம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம். வேறு எதுவும் ரசப்பொடி இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம போடக்கூடாது. ரசப்பொடி சேர்த்துறவங்க, புளி சேர்த்துறவங்க சேர்த்திக்கலாம். ஏன்னா வந்துட்டு அந்த ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் சளிக்கு சாப்பிட்றவங்க வந்து புளி சேர்த்த மாட்டாங்க. இது வந்து மாசமாக இருக்கிறவங்களும் குடிக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு மருந்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.